உண்மையாக சொல்கிறேன், நான் பிக் பாஸே பார்க்குறதில்ல. இந்த பிக் பாஸை பற்றி நான் வந்து என் சேனலில் போடவே கூடாது அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு தெரில, எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பிக் பாஸில் நேற்று நடந்த சீனே தான் கேட்டுட்ருக்கேன். சரி என்ன தான் இருக்குதுன்னு இப்போ நான் 1 மணிக்கு உட்காந்து பார்த்தேங்க. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி ஒரு 2 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு பொண்ணை வந்து இந்த அளவுக்கு தாக்குறாங்க? எதுக்கு இந்த அளவுக்கு பிக் பாஸில் அலோவ் பண்ணுறாங்க? ஒன்றும் புரியல. ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ஏன் விட்றாங்க? இந்த பாருவும் கமருதீனும் சேர்ந்துட்டு பிளான் பண்ணி சாண்ட்ரா வந்து தள்ளி விட்டு உதச்சி வெளியே தள்ளி, அதுலேயும் அந்த டோரோடைய ஓப்பனோட எட்ஜு வந்து சாண்ட்ராவோட காலில் போட்டு தட்டி 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 க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அப்போ எவ்வளோ வலிச்சிருக்கும். அவங்களுக்கு அவங்க தாக்குனதில் ஒரு பேனிக் அட்டாக்கே வந்திருக்கு. அந்தளவுக்கு வந்து நடந்துக்கிறாங்க. இந்த பொண்ணை வந்து தள்ளி விட்டதில் இன்னொரு பொண்ணு இருக்கா அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு ஏன் இவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்குதுன்னு தெரியலைங்க. நான் இந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 2 வாரம் கழித்து தான் நான் பார்த்தேன். ஒரே ஒரு நாள் தான் பார்த்தேன். அதுலேயே எல்லோரும் தபா 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 வாழ்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த ஒரு நாள்லேயே மூடு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இனிமேல் பிக் பாஸே பார்க்கக்கூடாதுடா இந்த சீசன் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். இந்த நியூஸை கேட்டதுலேருந்து தான் நான் மறுபடியும் இன்றைக்கி வந்து பார்த்தா, ஐயோ என்ன பிக் பாஸ் இவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டாங்க யாரோ ஒருத்தரை வெளியே தள்ளணுன்னு, கமருதீனும் பாரும். அப்போ விக்ரமை வெளியே தள்ளலான்னு பிளான் பண்ணாங்க. அடுத்தது வந்து சாண்ட்ரா கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்ருக்காங்கன்ட்டு டார்கெட் பண்ணிட்டு அவங்கள பேசியே ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. அவங்க கோபமாகி கமருதீனை வந்து கொஞ்சம் வந்து வேர்ட்ஸ் மாற்றி சொல்லவும் அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க கமருதீனும் பிக் பாஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு தெரில. பாரு ரொம்ப ட்ரிகர் பண்ணி 2 பேரும் சேர்ந்து காலில் உதச்சி தள்ளிட்டாங்க. இன்னைக்கு எபிசோடில் 2 பேர்த்தையும் ரெட் கார்டு காமிச்சு வெளியே அமிச்சிட்டாங்க. நீ இப்படி பேசுறீங்களே, அது பார்க்கறவங்க ஹார்டா இருக்காதா? இப்போ உங்க அக்கா வந்து இதை பார்த்தாங்கன்னா, தம்பி நல்லா பண்ணப்பா, பாரு வீட்டுக்கு பொண்ணு பாராட்டு வேலை தான் எடுப்பாங்க. ஒரு பொண்ணை வந்து எட்டி உதச்சி கதை மாட்டி இழுத்தையில கோவத்தை என்ன நான் பார்த்து ரசிச்சேன் அப்படின்னு அவங்க அம்மா பாராட்டுவாங்க, உங்க அக்கா பாராட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பக்கம் 17 வயசு பசங்க வட மாநிலக்காரனை கத்தியால் குத்துறது அடிக்கிறதுன்னு போட்டு சித்திரவதை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டு பசங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த பிக் பாஸ் தேவையே இல்லாத இந்த ஷோ எதுக்குங்க? இந்த ஷோ எதுக்கு ஃபஸ்ட்டு? இதனால் ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா? யாருக்கு? கிட்ஸுக்கு யூஸ் இருக்கா? அடல்ட்ஸ்க்கு யூஸ் இருக்கா? இல்லை வந்து ஏஜ்டு பீப்புளுக்கு யூஸ் இருக்கா? யாருக்குமே யூஸ் கிடையாது. எதுக்கு இந்த ஷோ? இந்த ஷோவை பார்த்தா சில்ட்ரன்ஸ் குழந்தைங்க கூட பார்க்குதுங்க இந்த ஷோவை. ஷோ பார்க்குற அளவுக்கு இருக்குது. கேவலமாக இருக்குது இந்த பிக் பாஸ் சீசனு. வராத எங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வந்துட மாட்டேங்குது. அவ்வளோ டென்ஷன் ஆகுது இந்த பிக் பாஸை பார்த்தா. எதுக்கு தேவையே இல்லாத தமிழ்நாட்டில் இந்த பிக் பாஸ்னு ஒரு ஷோ வேறு. நாட்டுக்கு தேவையானது எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு ஷோவை எடுத்து போடலாம். அதெல்லாம் கிடையாது. ஒரு 10 பேர்த்த உள்ளே விட்டுற வேண்டியது. என்னமோ பண்ணுங்கள், கும்மாளம் போடுங்க, அடிச்சுக்கோங்க. அதை பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டில் இத்தனை மக்கள் இருக்கிறாங்கன்னு நம்ம தலையில் கட்டி விட்டுறாங்க. நாமளும் வந்து உட்காந்து அதை மணிக்கணக்கில் பார்க்குறோம். எனக்கு புரியல, எதுக்கு இவங்க வந்து இப்படி சண்டை போட்டுக்கணும், அடிச்சுக்கணும்? அதை ஏன் நாம் வந்து உட்காந்து பார்க்கணும்? இதனால் யாருக்கு என்ன யூஸ்? ஒன்றும் கிடையாது. இதனால் நம்ம நாட்டுக்கு என்ன சொல்ல வராங்க? ஒன்றும் கிடையாது. எல்லாம் அடிச்சுட்டு சாவுங்கன்னு சொல்லி தராங்களா வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு? இந்த பிக் பாஸ் ஷோ அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தா அப்படியே திக்குன்னு மனசுக்குள்ளே இங்கே கத்துறதெல்லாம் அப்படியே படபடப்படான்னு இருந்துச்சு. மறுபடியும் இன்றைக்கி அதே எஃபெக்ட். இன்றைக்கி பார்க்குறப்ப இன்னும் அதை விட 10 மடங்கு அதிகமாக இருந்ததுங்க. எப்படி இப்படிலாம் வந்து நடந்துக்கிறாங்கன்னே தெரில. எனிவே அப்டேட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.